வணக்கங்க. ஆக்சுவலாக மழைக்காலத்தை பொறுத்தளவில் மாடி தோட்டத்தில் நடக்கிறது என்ன நடக்கும் அப்படின்னா, மழைக்காலம்னு இல்லைங்க, நம்ம தண்ணி பாய்ச்சுற முறையிலையுமே இப்போ உதாரணத்துக்கு ஒரு பை இருக்குது. அந்த பையோட மண்ணை ஈரப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி போதும். மீடியம் சைஸில் இருக்க டம்ளர் தண்ணி போதும். ஏன்னா நேற்றும் தண்ணி கொடுத்துருப்போம், இன்றைக்கி கொடுத்தோம்னா அது எக்ஸஸ் ஆகி கீழே வலிஞ்சு போயிட்டுருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கணுங்கிற இடத்துல ஒரு மக்கு தண்ணியாக கொடுக்குறோன்னு வைங்க. 100 மில்லி கொடுக்குற இடத்துல 1 லிட்டர் கொடுக்குறோம். அப்படிங்கிறப்ப என்னாகும்னா, அந்த பையில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் அப்படியே கீழே இறங்கி வெளியே போயிடும். இது தண்ணி ஊற்றுனாலும் நடக்கும், மழை பெஞ்சாலும் நடக்கும். அப்போ இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், முடிஞ்ச அளவுக்கு இந்த நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையுமே அசோஸ் போயிடலாம். தழைச்சத்துக்காக அசோஸ் போயிடலாம், மணிச்சத்துக்காக பாஸ்வோ பாக்டீரியா, சாம்பல் சத்துக்காக பொட்டாஷ் பாக்டீரியா, அதே மாதிரி ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனஸ், இது எல்லாத்தையுமே ஒரு சிறிய அளவு, அதாவது ஒரு பைக்கு 5 மில்லி சூடோமோனஸ் அல்லது ட்ரைகோடர்மா விரிடி 5 மில்லி, 10 மில்லி அசோஸ் போயிடலாம், 10 மில்லி பாஸ்வோ பாக்டீரியா, 10 மில்லி பொட்டாஷ் பாக்டீரியா. இந்த காலத்தில் நீங்கள் குறைந்தபட்சம் 10 நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்துட்றது நல்லது. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, உங்கள் பக்கத்தில் சாம்பல் கிடைக்குதுன்னா 5 விரல் அள்ளி அந்த பையில் சுற்றி மேலால் போட்டுக்கணுங்க. இது சாம்பலுங்க. அதுக்கப்புறம் சாணம் தூள் ஆக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு மூட்டையில் வச்சுருக்கோன்னா ஒரு கைப்பிடி அல்லது 2 கைப்பிடி அதை எடுத்து மேலால் போட்டுக்கலாங்க. அதில் தண்ணி கொடுக்கலாங்க. அளவாக தண்ணி கொடுக்கணும். அது அப்படியே மெதுவாக இறங்கணும். புவியீர்ப்பு விசையில் மெதுவாக இறங்கும். இறங்க இறங்க வேர்களுக்கு போகும். நம்ம நிறையா தண்ணி கொடுத்தோம்னா கீழே ஓடி போயிடும், பிரயோஜனமே இருக்காது. மாடி தோட்டத்தோட அடிப்படையே என்னென்னா நீர் மேலாண்மை தான். சரியான நீர் மேலாண்மை இருந்துச்சுன்னா பார்க்க அழகாக இருக்கும். அளவுக்கு மீறி நம்ம மண்ணை புரிஞ்சிக்காமல் நம்ம நிறையா கொடுத்தோம்னா பாதிப்பாயிடும். சரிங்களா? அதனால் வரக்கூடிய மழைக்காலத்தில் அளவாக கொடுக்கணும், தொடர்ந்து கொடுக்கணும். நீங்கள் பவுடராக கூட வாங்கி வச்சுக்கோங்க, அப்பப்போ கொடுங்க. திரவம் வேணும் அல்லது 1/2 லிட்டர் திரவ பாட்டிலாக வாங்கிக்கோங்க, அதை கொடுங்க. அல்லது பவுடர் வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரித்து கொடுத்துக்கங்க. அந்த மாதிரி செய்யுங்க. நன்றிங்க.